பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம் நியூஸ் தேர்தல் பயணம். நாம் இன்றைக்கு வந்திருக்கக்கூடிய இடம் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதியில் இருக்கக்கூடிய ஸ்ரீதேவி கலை அறிவியல் கல்லூரிக்கு வந்திருக்கின்றோம். இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளிடம் குறிப்பாக இளைய தலைமுறையுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கிறது, அவர்களுடைய அரசியல் புரிதல் என்னவாக இருக்கின்றது, ஆட்சியாளர்களிடமிருந்து தமிழக அரசாங்கத்திடமிருந்து மாணவர்கள் இளைய தலைமுறையினர் எதிர்பார்ப்பது என்ன மாதிரியான மாற்றத்தை அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறித்த பல விஷயங்களை இன்றைக்கு நாம் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். முன்னதாக ஸ்ரீதேவி கலை அறிவியல் கல்லூரியினுடைய செயலாளர் திரு ரமேஷ் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவரை அழைத்து அவரிடம் ஒரு சில வார்த்தைகளை நாம் பேசலாம். சார் வணக்கம். முதல்ல உங்க கல்லூரியில எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நியூஸ் தமிழ் செய்தி சேனல் இந்த மாதிரி அரசியல் விழிப்புணர்வு தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துறதுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறேன். இந்த நிகழ்ச்சி திருவள்ளூரில் ஆரம்பித்து கன்னியாகுமரியில் போய் முடியும் பொழுது ஒரு பெரிய சமுதாய மாற்றத்தை இந்த நியூஸ் தமிழ் சேனல் உருவாக்கும் அப்படின்றதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த 4 வருஷத்தில் அந்த டிஆர்பி ரேட்டிங்ன்றதுல நியூஸ் சேனலில் நம்பர் 1ல வந்திருக்காங்க. ஸோ அதுக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம். அதே மாதிரி இந்த தேர்தல் விழிப்புணர்வு பயணத்தில் நார்த்தில் ஆரம்பித்து சவுத்தில் முடிக்க போகிறாங்க. நார்த்தில் முதல் கல்லூரியா நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுத்ததுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தொடக்கமே ரொம்ப அழகா சூப்பரா வாழ்த்தி இருக்கிறீங்க, மிக்க நன்றி. மீண்டும் ஒரு முறை ஸ்ரீதேவி கல்லூரி பத்தி நாங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். குறிப்பா இந்த பகுதி மக்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு கல்வி கண் திறக்கக்கூடிய கல்லூரியா இங்க இருக்கு. ஏன்னா நமக்கு தெரியும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய ஏழை மாணவர்களை நீங்க நிறைய படிக்க வைக்கிறீங்க, நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். மனமார்ந்த வாழ்த்துக்கள், தொடர்ந்து நல்லபடியா சூப்பரா பண்ணுங்க சார், வாழ்த்துக்கள். ஓட்டு போடுறதுங்கிறது எவ்வளவு முக்கியம், அதை பத்தி யாராவது பேசுங்க. முதல்ல பாய்ஸா கேர்ள்ஸான்னு பாக்குறப்ப எப்பவுமே லேடிஸ் ஃபர்ஸ்ட். சோ அதனால நாம மாணவிகளுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். சொல்லுங்க, 18 வயது நிரம்பியவர்கள் அல்லது அனைத்து வாக்காளர்களும் ஓட்டு போடுவது எவ்வளவு அவசியம், ஏன் நான் ஓட்டு போடணும்? ஏன்னா ஒவ்வொரு இளைஞர்களும் முறை ஓட்டு போடும்போது தான் தெரியும் எது கரெக்ட் எது தப்புன்ற முடிவெடுக்கணுன்ற ஒரு நிகழ்வு நடக்கும்போது தான் அவங்களுக்கு எப்படி முடிவெடுக்கணும், இது கரெக்டா தப்பான்னு யோசிப்பாங்க. இளைஞர்கள் யோசிச்சாலோ இல்லை யாரா இருந்தாலும் ஓட்டே போடும்போது தான் இவங்க நம்மளுக்கு நல்லது பண்ணுவாங்களா கெட்டது பண்ணுவாங்களான்னு யோசிக்கும் போது ஒரு சரியான முடிவு நம்மளுக்கு கண்ணோட்டமா தெரியும். அப்படி முடிவெடுத்து நம்ம போடுற ஓட்டு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். ஓட்டு போடுறது நம்ம உரிமையும் கடமையாகவும் இருக்கு. அதுக்கப்புறம் மக்கள் ஆட்சி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படும் ஆட்சின்னு இருக்கு. நம்ம நம்மளுக்கு நல்லது பண்றவங்க யாருன்னு தேர்ந்தெடுக்கிறத உரிமை நம்மளுக்கு இருக்கிறதுனால நம்ம ஓட்டு போட்டு அவங்கள தேர்ந்தெடுக்கிறோம். ஓகே, கேர்ள்ஸ் ரொம்ப அழகா ஏன் நம்ம ஓட்டு போடணும் அப்படிங்கறத பத்தி டீடைலா சொல்லியிருக்காங்க. இப்ப பாய்ஸ் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்ல போறாங்க. தம்பிகளா, ஓட்டு போடுறது ஏன் முக்கியம், ஓட்டு போட்டா என்ன மாற்றம் நடக்கும்? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வாட்டி ஓட்டு போடுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அதாவது ஒரு ஓட்டால இப்போ நம்மளுக்கு ஆட்சியே மாற்றம் வரும். ஏன் அப்படின்னா நம்ம நிறைய பேர் ஓட்டு போடும்போது எல்லாரும் நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க ஓட்டு போடுறாங்க, இல்லை நமக்கு பிடிச்சவங்க நிற்கிறாங்க அப்படின்றத தாண்டி இவங்க வந்தால் நமக்கு நல்லது செய்வாங்களா, இதுக்கு முன்னாடி அவங்க என்னென்னலாம் சோஷியல் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்து நம்ம ஓட்டு போடுறோம் அப்படின்னா ஒரு நல்ல ஆட்சியை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது தான். இது மக்களால் மட்டும்தான் அமைக்க முடியும் அப்படின்றதுனால ஓட்டு போடுறது ரொம்ப முக்கியம். யாருமே வீட்டில் இல்லாமல் அவங்க போய் ஃபஸ்ட்டு ஓட்டு போடணும். நோட்டாக்கு போறதோட ஓட்டு போட்டாங்கன்னா நமக்கான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்றது. இப்ப நம்ம அடுத்ததா வேற ஒரு கொஸ்டின் போவோம். இன்றைக்கு ஆளக்கூடிய பல கட்சிகள் இருக்கின்றாங்க, ஆளக்கூடிய முதலமைச்சர், அமைச்சர்கள் உள்ளிட்ட பல நபர்கள் இருக்கிறாங்க. இப்ப ஆட்சியாளர்களுக்கு கல்வி தகுதி எந்த அளவுக்கு அவசியம் நினைக்கிறீங்க? இன்னைக்கு படிச்ச இளைஞர்கள் தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கிறாங்க, அவர்களை ஆளக்கூடியவர்கள் படித்தவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு பார்வை இருக்கு. இது ரெண்டுல எது சரியான பார்வை? ஆட்சியாளர்களுக்கு கல்வி தகுதி அவசியமா? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? கல்வி தகுதி ரொம்ப முக்கியமானது. அப்பதான் அவங்களோட சட்டத்தை பத்தியும் பொருளாதாரத்தை பத்தியும் மக்களுக்கு சேவை செய்யறதை பத்தியும் அவங்களால செய்ய முடியும்.
ஒரு சமூக சேவையோ இல்ல நம்ம தலைவரா இருந்தா படிக்கணும்னு அவசியம் இல்ல. மக்களுக்கு எது தேவையோ அதை செய்யணும், அது செஞ்சா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுனா மட்டுமே போதும். யோசிக்கிற மனப்பான்மையும் அவங்களுக்கு உதவி செய்யற மனப்பான்மையும் இருந்தாவே போதும், அவங்க கண்டிப்பா தலைவரா இருக்கலாம். பேசிக் ஒரு டிகிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா வந்து அந்த ஆட்சியாளர்கள் வந்து நல்ல சிந்தனையோட இருப்பாங்க, மக்களுக்குமே வந்து நிறைய நல்ல விஷயத்த வந்து செய்வாங்க. அந்த அடிப்படை தேவை என்ன அப்படின்றது கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து புரிஞ்சுக்குவாங்க, புரிஞ்சு செய்வாங்க. படித்து பட்டம் பெற்றோர் 1000 உண்டு, படிக்காத மேதைகளும் பாரினில் உண்டு அப்படிங்கிற ஒரு வாசகம் இருக்கு. படிக்காத மேதைகள் அந்த காலத்துல இருந்தாங்க, அவர்கள் இளைய தலைமுறை படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. எஜுகேஷன் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெப்பன். இது வருங்கால தலைமுறைக்கு மட்டுமல்ல, ஆட்சி செய்யற ஒவ்வொரு ஆட்சியாளருக்கும் வேணும். நிச்சயமா எஜுகேஷன் வந்து அரசியலுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மக்களுக்கு சேவை செய்யணும்னா அந்த திட்டங்கள் எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சிந்தனையோடு செயலாற்றினாதான் அதை பண்ண முடியும். அதனால எஜுகேஷன் மினிமம் ஒரு டிகிரி முடிச்சவங்க தான் எம்பி எம்எல்ஏஸ் அந்த இதெல்லாம் இருக்கணும். அப்பதான் மக்களுக்கு அவங்களுடைய சேவையை மிக சிறப்பாக செய்ய முடியும். கட்டாயமா படிச்சவங்க அரசியலுக்கு வரணும், ஒதுங்கி போகக்கூடாது. கடந்த காலத்தில் இருக்கும்போது படிப்பு இல்லாதவங்க கொஞ்சம் கம்மி, இளைஞர்கள் வந்து இல்லை. இப்போ யங்ஸ்டர்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமாகிட்டே இருக்குது, நிறைய படிக்கிறவங்க இருக்காங்க. ஸோ அமைச்சர்கள் தலைவர்கள் வந்து படிச்சு இருந்தாங்க அப்படின்னா யங்ஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கும், அவங்களுக்கு என்ன தேவைன்றது நம்மளால வந்து யோசிக்க முடியும். நம்புறேன். நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா என்ன மாதிரியான விஷயம் ஏற்படும்? நோட்டாவுக்கு ஓட்டு போட்டா ஓட்டுக்கு வேல்யூவே இல்லாம போயிடும்பா அப்படின்னு ஃபீல் பண்றீங்களா? நோட்டாவுக்கு ஓட்டு போறதுனால நம்மளுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணலாம் அப்படின்றீங்க. நோட்டாவை பத்தின இளைய தலைமுறையுடைய புரிதல் என்ன? இப்போ வந்து நோட்டால போடுறதுன்றது எதிர்ப்பு காட்டுறோம் அப்படின்றாங்க. ஆனால் அது வந்து செல்லா ஓட்டு அப்படின்ற மாதிரி தான் போகுது. அதுக்கு பதிலாக நம்ம வந்து புதுசாக ஒருத்தவங்க நிற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம ஓட்டு போட்டு நம்ம ஓட்டை வந்து வேல்யூ பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு நம்மளோட கடமையாக இது பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம வேறு ஒருத்தவங்களுக்கு ஓட்டு போட்டால் இப்போ இருக்கிறவங்க நமக்கு செய்யலை, அப்போ அடுத்தவங்களுக்கு நம்ம ஓட்டு போடும்போது அவங்களாச்சும் நமக்கு செய்வாங்களா அப்படின்றத நமக்கு தெரியும் ஃபஸ்ட்டு. அதனால் வந்து யார் படிச்சிருக்காங்க, யார் என்ன செய்வாங்க அப்படின்றத பார்த்துட்டு நோட்டால் போகிறது பதிலாக அவங்களுக்கு போட்டால் அவங்க ஆட்சி மாற்றம் ஏற்படும், அதனால் நமக்கு வந்து நன்மை ஏற்படும் அப்படின்றது தான் என் கருத்து. நோட்டாக்கு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுக்கு பதிலாக சுயேட்சை வேட்பாளருக்கு ஓட்டு போட்டு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம். அவங்களால என்ன பண்ண முடியுமோ, ஒரு ஆட்சி இத்தனை கால ஆட்சியில் ஏதோ வேஸ்ட்டாக போச்சுன்னா இந்த சுயேட்சை வேட்பாளர் அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பண்ணி அவங்க காட்டுவாங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்வாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நோட்டாக்கு போட்டு ஓட்டை வேஸ்ட் பண்ண. பொதுவா இலவசங்கள் பத்தி இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய தலைமுறையுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய திங்கிங் என்ன அப்படின்னு நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயண குழு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறோம். உண்மையிலே உங்க மனசுல ஹானஸ்டா என்ன நினைக்கிறீங்க? கவர்மெண்ட் ஏற்கனவே கொடுக்கிற இலவசங்கள் போதுமா, இல்ல இன்னும் நிறைய கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்களா? இலவசங்களை பத்தி உங்களுடைய பார்வை என்ன? அகிலா, நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆரம்பிச்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கு வந்து நம்மளோட உரிமை அதுக்கு வந்து ஒரு பொருளையோ ஒரு காசையோ வாங்கிட்டு ஓட்டு போடுறதுக்கு நமக்கு உரிமை இல்லை ஃபர்ஸ்ட். கரெக்டா? என்னதான் வந்து அவங்க வந்து இதெல்லாம் கொடுக்குறேன்னு வந்து முன்னாடி நின்னாலும் நம்ம வாங்கக்கூடாது. நம்மளோட உரிமையா அவங்க யாரு காசு கொடுத்து வாங்கறதுக்கு? நாளைக்கு எலெக்ஷன் தான், இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு நாளைக்கு எலெக்ஷன் போடுங்க, எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றதுக்கு வந்து உரிமை கிடையாது யாருக்குமே. பொதுவாக இலவசங்கள்ன்றோம். நம்ம எதையுமே வந்து மக்கள் நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக அந்த இலவசம் அப்படின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் பண்ணலாம். ஏன்னா எல்லா மக்களும் சேர்ந்து தான் வந்து நம்மளுடைய ஆட்சியாளர்களை வந்து நியமிக்கிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம எதையும் எதிர்பார்க்காம நம்மளுக்கான ஒரு ஆளுமை திறமை படைத்த ஒரு மனிதனை வந்து நம்ம நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான கருத்தாக மக்கள் வந்து கருதணும். அதை விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இலவசங்களாக கொடுக்குறாங்கன்னா அது கணக்கெடுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 கோடிக்கு மேலே இருக்கும் ஒரு வருஷத்துக்காக கவர்மெண்ட் வந்து செலவு பண்ணுறது. அது நான் இந்த கட்சி அந்த கட்சின்லாம் சொல்ல, எல்லாருமே தான் அவங்க ஆட்சிக்கு வரும்போது என்ன பண்ணுறாங்க, இதை தரேன் அதை தரேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தரேன்னு சொல்கிறாங்கன்னா அவங்கள அப்படி செய்ய வைக்கிறது மக்களாகிய நம்ம தான். நம்ம எப்போ வந்து அது மாதிரி இலவசங்களை வாங்காமல் மறுக்கிறோமோ அப்போதான் வந்து ஆட்சியாளர்களும் வந்து இதை மாதிரி தரேன் அப்படின்னு சொல்கிற வார்த்தையிலேருந்து பின்வாங்குவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இவங்க வந்தால் ஊழல் பண்ணுவாங்க, அவங்க வந்தால் ஊழல் பண்ணுவாங்கன்னு. அந்த ஊழல் பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அதை நம்ம வந்து திங்க் பண்ணணும். மக்கள் ஒவ்வொருத்தருமே வந்து உண்மையிலே கவர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீம் எல்லாமே வந்து அடித்தர மக்களுக்கு போய் சேருதான்றது தான் பார்க்கணும் முக்கியமாக.
அப்படி உண்மையிலேயே நம்ம ஏரியாவில் இருக்கிற ஒரு கீழ்மட்ட ஜனங்க அவங்க வந்து வாழ்க்கையில முன்னேறி இருக்காங்க இந்த கவர்மெண்ட் பண்ணதுனால அப்படின்னு நம்ம உணர்ந்து எப்போ ஓட்டு போட ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் வந்து எல்லாருமே அந்த இலவசங்கள் வழங்குறத வந்து தவிர்ப்பாங்க. உண்மையான ஏழை ஜனங்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த ஸ்கீமை கொண்டு வருவாங்க அப்படின்றது தான் என்னோட கருத்து. என்னை பொறுத்த வரைக்கும் இது 50-50 தான் சொல்லுவேன். ஏன்னா சில பேரால் வந்து லேப்டாப்ஸ் கூட வாங்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஃப்ரீ பஸ் கூட விட்டுருக்காங்க. சில பேரால் அது தினைக்கும் காசு கொடுத்து போக முடியாது. அதனால் லேடிஸ்க்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீயாக பஸ் விடுறாங்க. அது வந்து கம்மியான குவான்டிட்டியில் விடுறாங்க. கொஞ்சம் அதிகமாக படுத்தா அவங்களுக்கு யூஸ் ஆகும். அது 50-50 தான் சொல்லுவேன் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில். அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் இலவசம் அப்படின்ற வேர்டே வந்து முதல் தப்பு தான். ஏன்னா இலவசம்னு நம்ம ஃபர்ஸ்ட் அதை நினைக்க கூடாது. இது வந்து மக்களோட பணம் தான். மக்களோட வரி பணத்தை வந்து அவங்க ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு வந்து அதை ஸ்பிளிட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படிதான் நான் சொல்லுவேன். இந்த இலவசத்தினால வந்து நிறைய இப்போ பேருந்து மகளிருக்கு வந்து பேருந்து இலவசம்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தமிழ் புதல்வன் திட்டம், அதுக்கப்புறம் புதுமை பெண் திட்டம், மகளிர்களுக்கு வந்து நிறைய மாதமான 1000 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுக்குறாங்க. இதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய விஷயங்கள். அதுக்கப்புறம் நிறைய ஏழை மக்கள் வந்து வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குறாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம தடுக்க கூடாது. இது வந்து இனிமேல் வரவங்களும் வந்து இதை வந்து ஆதரவு கொடுத்து இன்னும் நிறைய வந்து செய்யணும்னு தான் நான் சொல்லுவேன். இது வந்து நீங்க இலவசமா ஃபர்ஸ்ட் நினைக்காதீங்க. இது நம்மளோட பணம் தான். நம்மளுக்கு வந்து அவங்க ஒரு நிர்வாகத்துல இருந்து நமக்கு நிர்வாகம் பண்ணி நமக்கு ஸ்பிளிட் பண்ணி தராங்க. இது வந்து ரொம்ப வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். இதை நான் கண்டிப்பா ஆதரவு தான் தெரிவிக்கிறேன். நன்றி. ஓகே, நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் போவோம். இப்ப தமிழ்நாட்டில் பெரிய சர்ச்சையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேச போறோம். சாராய கடைகள் ஒழிக்கப்பட்டாலும் டாஸ்மாக் கடைகள் இருக்கு. டாஸ்மாக் கடைகள் வேணும் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க, டாஸ்மாக் கடைகள் வேணாம் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்றாங்க. சார் எங்களுக்கு பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல சார், டாஸ்மாக் மட்டும் முதல்ல மூடிடுங்க சார் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்லுவாங்க. இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க, சார் டாஸ்மாக்கு நாங்க பழகிக்கிட்டோம், பிரச்சனை இல்லை, பெருசா இல்ல, பொருளாதாரம் ரொம்ப முக்கியம் சார், குடிக்கிற ஒரு செக்டர் குடிச்சிட்டு தான் இருப்பாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வரணுங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு பொருளாதாரம் அவசியம் அப்படின்னு ஒரு சில பேர் கருதலாம். மாணவிகள் பெண்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். டாஸ்மாக் கடைனால நம்ம தமிழக அரசுக்கு பெரிய வருமானம் வருது. அதை திடீர்னு மூணா நம்ம பொருளாதாரம் பாதிக்கும். ஆனா சரியான மாற்று திட்டம் இருந்தா அதை சமாளிக்கலாம். நம்ம ஒரு முக்கியமான கேள்வி கேட்கணும், மக்களோட நலன் முக்கியமா அரசாங்க வரி முக்கியமா? என்ன பொறுத்த வரையும் ஒன்னுத்துக்கு ஒன்னு தொடர்பானவே தான். மக்களோட நலமும் முக்கியம், அரசாங்க வரியும் முக்கியம். ஒரு வருடத்துக்கு டாஸ்மாக் கடையில மட்டும் 40,000-45,000 கோடி வரையும் வருமானம் வருது. அது திடீர்னு மூணா நம்மளுக்கு இழப்பு ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமா இந்த ஸ்கூல், காலேஜ், வீடு அந்த மாதிரி இடத்துல இருக்க டாஸ்மாக் கடையை ஃபர்ஸ்ட் மூடிட்டு, இல்லைன்னா டாஸ்மாக் கடைங்களே ஒரு தனியான இடத்த கொடுத்து அதுக்கான ஒரு இடத்த ஒதுக்கி அங்க கொடுத்தா பரவாயில்ல. டாஸ்மாக் கடைகளுக்கு பதில் காலேஜ் இது பண்றது, ஃப்ரீ எஜுகேஷன் கொடுக்கறது, வேளாண்மையை மேம்படுத்துறது, விவசாயத்தை நியூ டெக்னாலஜில கொண்டு வருதுன்னா டாஸ்மாகோட வருமானம் குறைஞ்சாலும் நம்மளோட பொருளாதாரம் வந்து குறையாது. ஆரோக்கியமான கல்வி அறிவு உள்ள மக்கள் இருந்தாலே நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லா பொருளாதாரமும் அதிகமா வளரும். அதனால டாஸ்மாக் கடையை திடீர்னு முன்னா நம்மளுக்கு பாதிக்க தான் படும். கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிங்கன்னா நல்லா இருக்கும்ன்றது என்னோட. ரொம்ப ரொம்ப அழகா பேசினாங்க. எல்லாருமே ஒரு பிக் கிளாப்ஸ் கொடுக்கலாம். டாஸ்மாக்ல வர காசு மட்டும் நீங்க எல்லாரும் பாக்குறீங்க. அந்த காசு வர்றது மக்களுக்காக நல்லது பண்றதுக்குன்னு சொல்றாங்க. ஆனா அதுல எத்தனை குடும்பங்கள் அழியுது, அதுல எவ்வளவு இது பண்ணுதுன்னு. இப்போ ஒரு அப்பா குடிச்சிட்டு அந்த குழந்தைய காலேஜோ ஸ்கூலோ அனுப்ப முடியாதனால தான் அவங்க அம்மா வேலைக்கு போறாங்க, 100 நாள் வேலைக்கு போறாங்க. அதெல்லாம் அவங்க அப்பா ஒழுங்கா இருந்தா இந்த இதெல்லாம் இல்லாம இருக்கும். அந்த 100 நாள் திட்டம் இலவசம் அவ்வளவா இல்லாம இருந்தாலே இது வந்து அதோட பேலன்ஸ் ஆயிரும் நான் நம்புறேன். ஓகே ஹாசினி, நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க டாஸ்மாக் பத்தியும், அதனால் ஏற்படக்கூடிய தீமைகள் பத்தியும், வரக்கூடிய அரசாங்கங்கள் கிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படிங்கறதையும் இளைய தலைமுறைன்னு தங்களுடைய கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. காலேஜுக்குள்ள வந்துட்டோம். காலேஜ்னாலே கல்ச்சுரல்ஸ்னாலே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். ஸோ நம்மளுடைய நியூஸ் தமிழ் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியில ஒரு புது எலமெண்ட் உள்ள கொண்டு வர போறோம். உங்கள் கல்லூரியை சார்ந்த ஸ்ரீதேவி கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த 2 மாணவர்கள், தணிகைவேல் மற்றும் விக்னேஷ், 2 மாணவர்களும் இங்கே வந்து அவர்களே எழுதிய ஒரு அருமையான பாடலை இசையோடு நமக்கு இசைத்து கட்டாயம் தேர்தலில் வாக்களிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை வலியுறுத்தியிருக்கிறார்கள். அந்த 2 மாணவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். ஓட்டு போடதான் எல்லோரும் ஒன்னா சேரணும். நீ போடுற ஓட்டுல
தமிழ்நாடு மாறணும், போத பழக்கொல்லாம் நாட்டில ஒழிஞ்சி ஆவணும், நல்ல தலைவன் தான் அதுக்கு முதல்வராகணும். மனுஷன்னா மதிக்கணும் நேசிச்சு, அது போல தலைவரை நீங்க எடுங்க யோசிச்சு. நம்மளோட நாடுதான் நம்மளுக்கு மூச்சுங்க, தரமான முதல்வர் இல்லைன்னா நாடு போச்சுங்க. உனக்கு பிடிச்ச தலைவருக்கே போடலாங்க ஓட்டு, நீ ஓட்டு போட காசை மட்டும் வாங்கிடாத கேட்டு. உனக்கு பிடிச்ச தலைவருக்கே போடலாங்க ஓட்டு, நீ ஓட்டு போட காசை மட்டும் வாங்கிடாத கேட்டு. ஓட்டு போடதான் எல்லோரும் ஒன்னா சேரணும், நீ போடுற ஓட்டுல தமிழ்நாடே மாறணும், போத பழக்கொல்லாம் நாட்டுல ஒழிஞ்சி ஆவணும், நல்ல தலைவன் தான் அதுக்கு முதல்வராகணும். தம்பி, நியூஸ் தமிழ் சார்பில் உங்களை மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி தேர்தல் பிரச்சாரம் அப்படின்னா சுவர்ல வந்து விளம்பரம் இருக்கும், அப்படிலாம் ஒரு துணியில எழுதி ஒட்டி இருப்பாங்க. இதுதான் நம்ம பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா காலம் மாறிச்சு. இப்ப கரண்டா விளம்பரங்கள், தேர்தல் பிரச்சாரங்கள் எப்படி நடக்குது அப்படின்னா சோசியல் மீடியாக்கள்ல தான் அதிகம் பண்றாங்க. ஃபேஸ்புக்லயோ, இன்ஸ்டாகிராம்லயோ, யூடியூப் மூலமாவோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதிகமா நடக்குது. எங்களுக்கு ஏன் ஓட்டு போடணும், எங்களுக்கு நீங்க இந்த இதுக்காக ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சாரங்களை சோசியல் மீடியாக்கள் மூலமா கொண்டு வராங்க. இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமா பிரச்சாரங்கள் என்பது எந்த அளவுக்கு ஈடுபடும், இந்த சோசியல் மீடியாக்கள் மூலமா பிரச்சாரம் பண்றது சரியா போகுது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துது நீங்க சொல்லுங்க. எப்படி இது ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா, ஃபர்ஸ்ட் இவங்க நிறைய கட்சியெல்லாம் இருக்குது. ஒருத்தவங்க வந்து ஒரு போஸ்ட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து நிறைய பேர் பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க. இப்போ வந்து ஒரு விஷயம் நல்லது நடக்குதோ கெட்டது நடக்குதோ நிறைய ஸ்ப்ரெட் ஆகும், கண்டிப்பா ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ இந்த கேரளா நியூஸ் கூட ஸ்ப்ரெட் ஆச்சு, அது மாதிரி நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ வந்து நான் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு தலைவர் மேல வந்து ஒரு நல்ல ஒப்பீனியனோட ஒரு போஸ்ட் போட்டேன்னா கண்டிப்பா அது நிறைய ஷேர் பண்ணப்படும். அதனால நிறைய பேர் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி அவங்களுக்கும் அது பிடிக்க ஆரம்பிக்கும். அப்ப இது எலெக்ஷன்ல வந்து இது மாற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்களா நீங்க? இது ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுதா? ஆமா, கண்டிப்பா. ஏன்னா இப்ப வந்து நம்ம பண்றதே மத்தவங்களுக்கு தெரியணும்னு தான் பண்றாங்க ஃபர்ஸ்ட். அதனால கண்டிப்பா அது ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தும்ல. இப்ப என்னதான் வந்து ஓட்டர்ஸ் இருந்தாலும் இப்ப புதுசா போட போற யங்ஸ்டர்ஸோட ஓட்டு வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஏன்னா அவங்க தான் வந்து நெக்ஸ்ட் தலைமுறையை லீட் பண்ண போறாங்க. சோ சோசியல் மீடியாவை அவங்க நிறைய யூஸ் பண்றாங்க. சோசியல் மீடியா அப்படின்றது ரொம்ப பெரிய பங்கு வகிக்குது. இப்ப 100%னா 60% இப்ப சோசியல் மீடியால தான் எல்லாரும் பாக்குறாங்க. யார் இப்ப நியூஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கிறது? நியூஸுமே சோசியல் மீடியால வந்துருச்சு. சோசியல் மீடியாஸ்ல தான் பீப்புள் எல்லாத்தையும் பாக்குறாங்க. சோ அதுல கருத்துக்களை வந்து ஒழுங்கா ஃபீட் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். சோஷியல் மீடியா வந்து நிச்சயமா வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. பட் ஆனால் மாற்றத்தை வந்து கண்டிப்பா ஏற்படுத்துதானா எனக்கு தெரிஞ்சு கிடையாது தான். ஏன்னா வந்து இங்க யாருமே வந்து தெளிவு இல்லாம கிடையாது. எல்லாருமே நாலேஜபிளான பர்சனாலிட்டிஸா தான் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே தெரியும் யார் சரி யார் தவறுன்னு. ஏன்னா எல்லாத்தையுமே டே டு டே லைஃப்ல எல்லாரும் பாக்குறாங்க. ஸோ அதனால ஓட்டிங்ல வந்து இது வந்து ஒரு பெரிய சேஞ்சை கொண்டு வராது. பட் ஆனால் அவங்க பண்ற விஷயங்களை ப்ரொமோட் பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸா சோஷியல் மீடியா இருக்கும். அவங்க வந்து பண்றது வந்து நிறைய பேருக்கு தெரியாது வெளியில. அதை வந்து சோஷியல் மீடியா மூலமா அவங்க கம்யூனிகேட் பண்ணலாம். இங்க ஷேர் பண்றதுனால நிறைய இடத்துக்கு போயிட்டு ரீச் ஆகும் இது. ஸோ அந்த விஷயத்துல சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். பட் ஆனால் ஓட்டிங்ல இது வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்காதுன்னு நான் நம்புறேன். இப்ப நம்ம அடுத்து பேச போற டாபிக் கட்டாயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். தமிழ்நாட்டில் தற்போது இருக்கக்கூடிய தலைவர்களை பத்தி இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, அவர்களுடைய மதிப்பீடு என்ன, அவர்களுடைய அரசியலுடைய செயல்பாடுகளை இளைஞர்கள் எப்படி பாக்குறாங்க அப்படின்னு நம்ம பேச போறோம். அந்த வகையில தமிழ்நாட்டு அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நடிகர், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய், அவருடைய அரசியல் வருகையை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ விஜய் வரணும், விஜய் வந்து அரசியல்ல நிக்கணும்னு அவருக்கு ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா அதே இப்போ வந்து அவர் பொது சேவை செய்யணும்னு தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அரசியல் உள்ளே கால் வச்சிருக்காரு. நம்ம வந்து அதை வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்க, அவர் எதுக்கு வந்தாரு, அவர் பேர் அவரே கெடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. அவர் வந்து எப்படி அந்த சினிமா துறையிலேயே அவர் வந்து நல்லபடியா தான் சூப்பரா தான் இருந்தாரு, ஒரு குட் பொசிஷன்ல இருந்தாரு. அவர் வந்து நான் கண்டிப்பா நம்மளோட நாட்டுக்கு நான் வந்து சேவை செய்யணும், பொது சேவை செய்யணும்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட் அரசியல்லே வராரு. அதை என்ன பண்றாங்க, ஒரு சிலர்லாம் தப்பா பேசுறாங்க, அவரு காசுக்கு தான் வந்திருக்காரு அப்பெல்லாம் பேசினா இதுவே கிடையாது. ஓகேவா? நான் வந்து இப்ப என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நல்லது செய்யணும்னு நினைக்கிறாரு. அது வந்து ஆட்சிக்கு வந்துதான் செய்யணும்னு கூட கிடையாது, ஆட்சியில் இல்லாமலே நமக்கு நல்லது செய்யலாம் கண்டிப்பா. அதனால வந்து அவர் ஆட்சிக்கு வந்துதான் செய்யணும், அவர் ஜெயிச்சாதான் செய்யணும் அந்த மாதிரிலாம் இல்லை. அவருக்கு நல்ல மனசு இருக்கு, கண்டிப்பா அவர் வந்தாலும் செய்வாரு, வரலனாலும் கண்டிப்பா நல்லது செய்ய தான் போறாரு.
ஏன்னா அவருக்கு மக்களுக்கு நான் என்ன செய்யணும்னு என்ன இருக்கிறவங்க தான் ஆட்சிக்கு கண்டிப்பா வருவாங்க இல்லையா. அதனால அவர் வந்தாருனாலும் எங்களுக்கு சந்தோஷம் தான், வரலனாலும் சந்தோஷம் தான். அவர் வரணுமா வேணாமா? வரணும் தான் சார் சொல்றேன். ஒரு சிட்டிசனா யார் வேணா அரசியலுக்கு வரலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அவங்க நிறைவேற்ற முடியும். ஒரு நல்ல கட்சி தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்கிறது நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம உரிமை, நம்ம யார் வேணா தேர்ந்தெடுக்கலாம். இப்போ 100 பேர் இருக்குன்னா 10 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம், 20 பேர் ஒருத்தருக்கு ஓட்டு போடலாம். மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு யார் வின்னரோ அவங்க தான் வர போறாங்க. அப்படி இருக்கும்போது யார் வேணா வரலாமே, வரவங்கள நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகே, தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட தற்போது ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி சீமான் எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா. சீமான் அவர்களுடைய அரசியல் வருகை, நாம் தமிழர் கட்சியினுடைய அரசியல் செயல்பாடு, அதை இளைஞர்கள் எப்படி பாக்குறீங்க அப்படின்னு போய் பார்க்க போறோம். இது வரைக்கும் அவர் நிறைய வாட்டி அவர் பிரஸ் மீட் எல்லாமே பார்த்துருக்கேன். பட் அவருக்கு இது வரைக்கும் சான்ஸ் கிடைக்கல அவரை ப்ரூவ் பண்றதுக்கு. சான்ஸ் கிடைச்சா மேபி எப்படி இருக்கும்னு பார்த்துட்டு அவர் இது பண்ணலாம். சான்ஸ் கிடைக்கல இது வரைக்கும், எங்கேயுமே அவ்வளோ ஜெயிக்கல. இப்போ 3rd பொசிஷன்ல இருக்கா ஓட்டிங் லிஸ்ட்ல இந்த லாஸ்ட் எலெக்ஷன் படி. இப்போ இந்த எலெக்ஷன்ல எப்படி இருக்கும், மேபி ஓட் பாயிண்ட் எக்ஸ்ட்ரா ஆகலாம். அதான் சான்ஸ் கிடைச்சா தே ப்ரூவ். விவசாயத்துக்காக ஒரு முன்னெடுத்து செய்கிறாரு, அது ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. அதுவும் இல்லாமல் சாதி தீரியா எல்லாமே கட்சி ஆரம்பிக்கிறாங்க. சாதி பார்த்து என்னை ஓட்டு போட சொன்ன ஒரே ஆள் அவர் தான். அது மட்டும் இல்லாமல் களத்தில் இறங்கி எல்லா இடத்துலையும் போராடுற ஒரே ஆள்னா அவர் ஒருத்தர் தான். அவர் பேச்சு பார்த்து தான் நானே அவர் இன்ஸ்பைராகி பார்க்க ஆரம்பித்தேன். அவர் பேசுகிற பேச்சு ஒவ்வொன்றும் ஒரு இதுவாக இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு என்னென்ன வேணும், என்னென்ன தேவைன்றதை பார்த்து அவர் சொல்கிறாரு. தமிழ் பாரம்பரியான விவசாயத்தை ரொம்ப எளிமையாக பேசுகிற இந்த ஜென்ரேஷனில் விவசாயம் தான் நிற்கணும் மேலே எடுத்து பேசுகிறதுல அவர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. விவசாயம் அழிக்காமல் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்றது ஒரு இதுவாக கொள்கையாகவே வச்சுருக்காரு. என்னை பொறுத்தவரையும் அவர் அடுத்து வந்தால் எனக்கு ரொம்ப கரெக்டாக இருக்கும். அவர் பாலிடிக்ஸுக்கு வந்ததே மக்கள்னால தான். மக்கள் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் அவர் ஃபர்ஸ்ட் பாலிடிக்ஸ்க்கே வந்தார். அவரை தள்ளி விட்டுட்டு நம்ம இஷ்டப்படி யாரை வேணாலும் கொண்டு வந்து வச்சிட முடியாதுல்ல அந்த இடத்துல. இப்போ சீமான் வந்து சோசியல் மீடியால அவ்வளோ பிரபலமா இல்ல, அதனால அவரை பத்தி தெரிஞ்சிருக்காம இருக்கலாம். சீமான் வந்து அவர் வந்ததுனால எவ்வளோ நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கு. ஆனா வந்து அதெல்லாம் வந்து வெளியே வந்ததில்லை. இப்போ விஜய் எல்லாருமே இருக்காங்க, எல்லாரும் சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதோ இல்ல ஸ்னாப் போடுறதோ இப்படி இருந்தா எல்லாரும் பத்தியும் விஜய் பத்தி எல்லாருக்குமே தெரியும். மத்த டிஎம்கே ஏடிஎம்கே பத்தியும் எல்லாருமே தெரியும். ஆனா சீமான் அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கிறது வந்து யாருக்குமே தெரியறது இல்ல. ஏன்னா வந்து அவரு சோசியல் மீடியால அவ்வளவு பிரபலமா இல்ல. முக்கிய காரணம் அதான். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கு அவங்க பேச? அவங்க வந்து இப்ப சீமான் வந்து இது செஞ்சாங்க, இப்ப விவசாயிகள் அது செஞ்சான்றாங்க. மக்களுக்காக அவர் தேர்ந்தெடுத்து இப்ப மக்களுக்கு இது பண்ணா நல்லா இருக்கும் அப்படி என்ன செஞ்சாருன்னு கேட்டீங்க சொன்னா நல்லா இருக்கும். இல்ல அவர் மக்களுக்கு எதுவுமே செய்யல, வெறும் பேசுறாரு, ஆனா எதுவுமே செய்யலன்னு சொல்றாரு. அவர் என்ன செஞ்சாருன்னு கொஞ்சம் குறிப்பிட்டு சொன்னா நல்லா இருக்கும் சொல்றாங்க. அவர் செஞ்சதெல்லாம் நீங்க பாக்குறது இல்ல, அதனாலதான் நீங்க இப்படி சொல்றீங்க. விவசாயத்துக்காக டாக்ஸ் குறைச்சதும் சரி, அத பத்தி பேசினதும் சரி, எவ்வளவோ பண்ணிருக்காரு. அதை நீங்க ஸ்ப்ரெட் பண்ணல, அவ்வளவுதான். இப்போ டிவிக்கு என்ன சொல்றீங்க, ஸ்ப்ரெட் பண்ணிருக்கீங்க, அவ்வளவுதான். சீமான வந்து ஸ்ப்ரெட் பண்ணல, அந்த விஷயத்துல நீங்க ஸ்ப்ரெட் பண்ணதெல்லாம் வந்து சோசியல் மீடியால தெரிவிக்கல, அவ்வளவுதான். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பயணம் முதல் நிகழ்ச்சியே வெற்றி நிகழ்ச்சியா மாறி இருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் ஸ்ரீதேவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியினுடைய நிர்வாகம், குறிப்பாக மாணவ மாணவிகள், நீங்க பேராசிரியர்களுடைய ஒத்துழைப்பு கொடுத்த இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட, குறிப்பா தைரியமா தன்னம்பிக்கையோட பேச முன்வந்த மாணவ மாணவிகள் 2 பேருக்கும் எங்களுடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் சார்பில், தேர்தல் பயண குழுவின் சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் இளைய தலைமுறை உங்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக முக்கியம். நம்ம ஒரு அரசாங்கம் சரியா இருக்கு இல்ல சரியா இல்லைன்னு பாராட்டுறோம் இல்ல திட்டுறோம், இது எல்லாத்துக்கும் அடிப்படை முதல்ல நாம வாக்களிக்கணும். வாக்களிக்கிறவனுக்கு மட்டும்தான் அரசாங்கத்தை கை நீட்டி கேள்வி கேட்கக்கூடிய தகுதி இருக்கு. ஆகவே படித்த இளைஞர்களாகிய நீங்கள் வாக்களிப்பது மட்டும் இல்லாம உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய கிராமத்தில் இருக்கிறவங்க, உங்களை சுற்றி உங்க பகுதியில் இருக்கிற அனைவரையும் வாக்களிக்க சொல்லுங்கள். நியூஸ் தமிழுடைய தேர்தல் பணிக்குழுவின் சார்பிலே அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேர்தல் பயணம்